ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்டதின் பலனாக நாளை விடியல் உனக்கான விடியலாக மாறப்போகுது. அம்மா வராகி தாயே, எப்போது என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், நான் விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதை நீ எப்போது என் கைகளில் கொடுப்பாய் என ஆசை ஆசையாக காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ விரும்பின வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போறேன். எனக்கு நல்லா தெரியும், நீ ஆசைப்பட்டது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவும் உன் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கவில்லை. ஆனா அதுக்காக நீயே மனம் சோர்ந்து போற. எது எப்படி இருந்தாலும் எல்லாமே சரியாகும்னு உனக்கு தெரியும் தானே. உன் சங்கடங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதும் உனக்கு தெரியும் தானே. என்னை முழுவதுமாக நம்புனினா, என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போது இதை முழுவதுமாக கேட்டு முடி. சந்தேகத்தோடு நான் சொல்றது எதையுமே நீ கேட்க வேணாம். ஏன்னா மனசுல பூரண நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோடு இது நடக்குமா, இதெல்லாம் உண்மைதானா நீ யோசிச்சுக்கிட்டே கேட்கும்போது நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கூட நடக்காம போய்விடும். அதனால முழு நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு. இப்போதைய உன் சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களையும் உன் சிக்கலையும் சிரமங்களையும் சரி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா என் உருவத்தை தொடச் சொன்னேன். இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்றவங்க நாளைக்கே ஒண்ணுமில்லாம போனவங்களாவும் மாறுவாங்க. இன்னைக்கு ஒண்ணுமில்லாம கஷ்டப்படுற நீ நாளைக்கே உயர்ந்த இடத்தை சென்றடைய போகிறாய். மற்றவங்கெல்லாம் ரொம்ப திறமையா புத்திசாலித்தனமா நல்லா பேசுறவங்களா அவங்க நினைக்கிறத சாதிக்கிறவங்களா இருக்காங்களே நீ யோசிப்பதை விட அவர்களிடம் இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. அந்த திறமையை உனக்குள்ள மெருகேற்று. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது, எல்லா திறமைகளும் இருந்து விடாது. நீ யாரை பார்த்து பெருசா பிரமிச்சு வியந்து நிற்கிறியோ அவர்களிடம் இல்லாத ஒரு திறமை உனக்கு இருக்கிறது தானே. அதை இன்னும் நீ அதிகப்படுத்தும் போது கண்டிப்பா அவங்கள விட உன்னால நல்ல நிலைமைக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு நிற்க முடியும். காலம் இப்போது உனக்கேற்றார் போல மாறப்போகுது. நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசுல என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்யல. ஆனா இதற்கு முன்ஜென்ம பிறவிகளை நான் செஞ்ச பாவமோ கர்மாவோ ஏதோ ஒன்று என்னை இப்படி ஆட்டி படைக்குது. நீதாமா என்னை காப்பாற்றணும்னு முழுவதுமாக என்னை சரணடைந்து விட்டாய்தானே. இப்போதே உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் வெகுவாக குறைச்சு உனக்கான புரிதலையும் தெளிவையும் இந்த வராகி அம்மா உண்டாக்கி தர்றேன். ஓ மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. எல்லா கர்ம வினைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களிலும் நீ கவனமாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. உன் மனசு உடையும்படியான விஷயங்கள் நடக்கும்போது கவலைகளும் கஷ்டங்களும் உனக்கு வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா மீது பாரத்தை போட்டுட்டு என் வராகி அம்மா என்னை காப்பாற்றுவாங்க நம்பிக்கையோட இரு. உனக்கான நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக, உனக்கான எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் விதமாக உனக்கு துணையாக நான் இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். அமைதியும் சந்தோஷமும் வெளியே எங்கேயோ வேற யார்கிட்டையோ காட்டிலையோ கடத்தெருவுலையோ கிடைக்காது. அமைதியும் சந்தோஷமும் உனக்குள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாய் செஞ்சு கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தாவது நீ எல்லாத்தையும் நிதானமாக யோசிச்சு முடிவெடு. உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய மனக்காயங்களையும் கஷ்டங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா வந்துவிட்டேன் அல்லவா. நாளைக்கு நிச்சயம் நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது போலவே நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். உன் வாழ்க்கையில இப்போது நீ வெற்றி பெற்று ஜெயிக்க போகிறாய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை, வெற்றிக்கு முடிவும் இல்லை. அடுத்தடுத்து மகிழ்ச்சியோட வெற்றியை எட்டி பிடிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன்.
உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தர்றேன். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விஷயம் இப்போது உனக்கு வெற்றிகரமாக முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களும் உன் குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்க நினைப்பவர்களும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பவர்களும் அந்த கலகத்தின் மூலமாகவே அழிந்து போவார்கள். உனக்கு ஒருத்தன் கஷ்டத்தை கொடுக்கும்படியும் நீ கவலைப்படும்படியும் பார்த்துக்கிட்டு ஒரு தாயாக நான் சும்மா இருந்துருவேனா என்ன? நானே ஒரு அம்மாவா களமிறங்கி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிக்கிறேன். புரியாத புதிராக இருக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னுடைய துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்ற வந்துவிட்டேன். உன் மனசில் பல சமயங்களில் ஒரே விஷயத்தை நீ 2 விதமாக யோசிக்கிற. உனக்குள்ளேயே நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் கவலைகளும் இருக்கும்போது என்னால் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? முதல்ல ஒரு விஷயம் வேணுமா வேணாமான்றதை நீ தெளிவாக முடிவெடு. இதை செய்யலாமா கூடாதான்றதை நீ முதல்ல தெளிவாக முடிவெடு. உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா நீ முதலில் தெளிவாக முடிவெடுத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உனக்கு எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னாலும் நான் 2வது அடியாக உனக்கு பின்னால் தான் இருக்க முடியும், உன் கூட தான் இருக்க முடியும். முதல் அடியை நீதானே எடுத்து வைக்கணும். முடிவுகளையும் நீதானே எடுக்க கற்றுக்கணும். நீ முடிவு எடுத்துட்டீனா நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ செயல்களை செய்ய ஆரம்பிச்சினா முயற்சியை செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்துவிட முடியாதல்லவா? நீ சாப்பிட்றதுக்கு நீ வேலை செஞ்சாதான் முடியும். அதே போல் நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும். நீ முயற்சி செஞ்சினா நான் உனக்கு வாய்ப்புகளை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன். ஆனால் முதல் அடி முதல் வேலை நீதான் செய்ய வேண்டும். நீ அந்த அளவுக்கு தைரியமாக துணிவோட தெளிவாட உன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். உனக்கு என்ன பிடிக்குமோ, உன் மனசு எதை விரும்புதோ அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மாறப்போகுது. அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்லை. நீ நீயாகவே வாழ தயாராகு. உன் மனசில் நீ நினைக்கிறதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கு நான் இருக்கும்போது நீ அமைதியாக மௌனமாக இருந்து உனக்கான காரியங்களை மட்டும் திறம்பட செய்தாலே போதும். நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் ஒருபோதும் வீணாக போகாது. நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கும் நன்மைகளுக்கும் ஏற்றாற் போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கப் போகிறேன். என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உனக்கு இருக்கும் நோய் நொடிகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு புது புது வாய்ப்புகளை நான் உண்டாக்க போகிறேன். உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாள் நீ பொறுமையாக காத்திருந்ததற்காகவே இப்போது பரிசு கொடுக்க வந்திருக்கேன். அந்த பரிசு தான் நீ விரும்பிய வாழ்க்கை. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சியோ அது அனைத்தையுமே உன் கைகளில் நான் ஒப்படைப்பதற்காக வந்துவிட்டேன்னு செல்லவே. ஒரு சில பேர் தனக்கு கிடைச்சதை விட மற்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிட்டா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அது நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்குவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கூட பொறாமையோடு சம்பந்தப்பட்டது தான். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காதே. உனக்கு நான் எப்போதும் உயர்வான வாழ்க்கையவே கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள். எந்த அளவுக்கு உன் மனசை நீ தெம்பா தைரியமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை புரிந்து கொள். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பிய வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து காட்டுவேன் என் தங்கமே.